ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் விகே சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 2வது ஓரஸ்ல வந்து சந்திக்கிறதுல வந்து உண்மையிலே மிக 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 சந்தோஷமாக இருக்கின்றது. ஓகே, இன்னைக்கு சம்பவம் என்னன்னு சொன்னா வந்து காய்ஸ் வந்து உண்மையிலே அம்மா அப்பா வந்து ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு காதல், ஒரு லவ் ஒன்று வந்து பக்கத்துல இருந்து வந்து அவங்க வழங்கி கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே அதானே அம்மா அப்பாவுடைய அரவணைப்பும் அன்பும் பாசமும் வந்து எப்பவுமே பிள்ளைகளுக்கு வந்து அருகாமையில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும் வந்து அன்பு பாசம் என்ற விஷயத்தை எப்போதுமே பொய்யாகவும் மாட்டாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான சர்ப்ரைஸ் கிட்ட நாங்க செய்ய போறோம். நீங்க வந்து இழுப்படிச்சேன்னு வாழக்கால் எனப்படுகின்ற ஒரு அழகான கிராமத்துல வந்து வெளிநாடு இருக்கக்கூடிய அன்பு அம்மா அன்பு அப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய அன்பு மகன் 10 வயது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணடாம்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிப்லாம் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கொடுக்கட்டாம நாங்க கொடுத்து வேற லெவல் சர்ப்ரைஸ் நாங்க செய்ய போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண சொன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டன் என்ன சரி வைக்கோமா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்க முடியும். ஓகே, வாங்க தரமான வீடியோஸ் சந்திப்போம். மிக்கி மாமாவோட டான்ஸ் அது யார் ரெடியாக இருக்கிறீங்க? ஒரு டான்ஸர் முன்னாடி ஓடி 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 வா. இங்கே பாருங்க, டான்ஸ் ஆடினீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று போக்கு தந்துட்டு போவோம். மேலாதா மஜா டான்ஸ் ஆடுமா? ஓகே மிக்கி மாமா, உங்களோட டான்ஸுக்கு ஆள் இருக்கு. அவர் தான் முக்கியமான ஆள். அவரை நம்ம தேடி வந்தோம். ஓகே ரெடி? மச்சான் வணக்கம். அடே வணக்கம் சொன்ன, வணக்கம் சொல்லண்டா. வணக்கம். ஓகே, தமிழ் பேர் என்ன பேர்? என்ன பேர்? கிஷோத். கூப்பிடுற கிஷோத் அப்படியா? ஓகே, இன்னைக்கு கிஷோத்துக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு பிறந்தநாள். தோடெல்லாம் குத்திருக்கிறீங்க? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அடே உண்மையை சொல்லுடா, தோடெல்லாம் குத்திருக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போறலையா? அப்ப தோடு குத்துனாங்க ஸ்கூலுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலனே. ஓகே, இன்னைக்கு தம்பிக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு பர்த்டேயா? எத்தனை வயசு பிறந்த நாள்? 10 வயசு பிறந்த நாளா? ஓகே, மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களா நீங்க? ஓகே, எங்கட மிக்கி மாமா வந்து உங்களுக்கு அழகா ஒரு விசேஷம் ஒன்று தரப்போறாரு இப்போ வந்து. ஓகே ரைட், அப்படியே மிக்கி மாமா டான்ஸ் ஆடுவோம். ஓகே, சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. இப்போ டான்ஸ் ஆடி கலைச்சி போயிருங்க தானே, ரொம்ப லேட்டாக வருது டான்ஸ் ஆடும். சரி ஓகேடா, இன்றைக்கி வந்து தம்பியோட 10 வயசு பிறந்த நாளுக்குடா தம்பி நிறைய கிஃப்ட்லாம் வந்து அண்ணா அவங்கள்ட்ட மிக்கி மாமாட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க இந்த கிஃப்ட் எல்லாம்? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரா இருக்கும்? ஒருவேளை பிள்ளை அனுப்பியிருக்குமா? என்னடா யார் அனுப்பியிருப்பாங்க? வேறு நல்லா யோசிச்சு பாருங்க.
அந்த நிக்கிற ஆண்டி யாரு? அப்பம்மாவா? அப்பம்மா அனுப்பியிருக்கலாதா? இல்லை. ஓகே, அப்போ அப்பம்மா அனுப்பவே இல்லைன்னு எனக்கு அப்பம்மாவை பிடிக்காது, அப்படிதானே? அப்படிதான். ஓகே, வேற தம்பிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னா வேற யார் செல்லக்குடி அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கும்? திலுவத். எங்க இருக்கா திலுவத்? அப்படியே காட்டுங்க பாப்போம். ஓகே, திலுவத்தை நீங்க கேளுங்க பாப்போம். கூப்பிட்டு திலுவத்தை நீங்களா கிஃப்ட் எல்லாம் அனுப்புறேன்னு கேளுங்க பாப்போம். கூப்பிடுங்க கூப்பிட்டு கேளுங்களே நீங்க பாப்போம். இல்லாதாடா? இல்லாதா? ஏன்? சரி, ஓகே, ரைட், ஓகேடா. தம்பிக்கு வந்து அழகா நிறைய கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க கொடுக்கட்டாமன்னு சொல்லி. சரியா, நம்ம ஒரு கிஃப்டாக பார்ப்போம். பார்த்துட்டு வந்து தம்பிக்கு யார் சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பிப்பாங்க கண்டுபிடிக்கும். ஓகேவா? ரைட். மற்றது வந்து எங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறேன்னு சொன்னால் குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடி தான் இந்த கிஃப்ட்டை பிரிக்கணும். ஓகேவா? ரெடி தம்பி? எல்லாரும் வாங்கி பிரிச்சு பாருங்க பாப்போம். நான் தானே சப்போர்ட் ஒன்று கொடுங்களேன் விக்குமா. ஒரு கடு நேரமாக தேர்றான் தம்பி எதாலடா அதை நாங்கள் பிரித்து பார்க்குறேன் சொல்லியில மச்சான். ஓகே, உள்ள என்ன இருக்கு நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம் வேணே. ஓகே, ரைட். அப்படி ஜீன்ஸை காட்டுங்கம்மா பெங்களுக்கு. வா சா சொல்லு வேலை சட்டப்படி ஜீன்ஸ் ஒன்று தந்துருக்காங்களேன்னு பிடிச்சிருக்கா? ஓகே, வேறு இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மிக்கி மாமா ஒரு சப்போர்ட் கொடுங்கண்ணே மிக்கி மாமா. நீங்கள் தோடெல்லாம் குத்திருக்கிறா பெரிய ரவுடி விரிக்குட்டாண்டோ இருக்குண்டோ மிக்கி மாமா கவனம். ஓகே, அழகான ஜீன்ஸ் அழகான ஷர்ட் இருந்தா பிடிச்சிருக்கா தம்பிக்கு? ரைட், ஓகேடா. அதே போல வந்து இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு. மிக்கி மாமா இந்த கிஃப்ட்டை கொடுப்போம். ஓகே குட்டி மச்சான், அதை நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு. சரியா? ஓகே ரெடி. ஓகே, அப்படியே அப்பமாட்ட கேளுங்க. என்னோட வந்து டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேளுங்க அப்பமாட்ட. அப்பம்மா கூப்பிடுங்க. அப்பம்மாவும் பையனுக்கு வந்து இப்போ யாரு நல்லா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி நாங்கள் இப்போ ஸ்டெப் ஒன்று எடுக்க போறாங்க. ஏன்னு புரிஞ்சு அளவா இருக்கா கணக்கா இருக்கனே. சரி, ஓகேடா. அதே போல தம்பிக்கு அழகான கேக் கொண்டு வந்திருக்காங்க. நிற்கும் அந்த கேக்கையும் கொடுப்போம் அப்படியே. ஓகே, அப்படியே கேக்கையும் வாங்கிட்டு போனாம. சரியா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் நிறைய கிஃப்ட் அப்படியே தந்துட்டோம்டா. நீங்கள் இன்னும் சொல்ல இல்லை யார் உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. அப்பமா அந்த கேக் பாரிக்குது அப்பமா கொஞ்சம் வாங்கி வைங்க பக்கத்தில். சரி, ஓகே, ரைட். கிஷோத், ஓகே. தம்பிக்கு வந்து யாருடா அந்த சர்ப்ரைஸாக அந்த கிஃப்ட்லாம் அனுப்பியிருப்பாங்க? அப்பாவா அம்மாவுமா? யார் சொன்ன அப்பாவா அம்மா அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? யார் சொன்னேன்? அப்புறம் எப்படி தெரியும் அப்பாவா அம்மா அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? தம்பி அப்பா எங்கே இருக்கிறாங்க? மன்னார் இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிறாங்கடா. ஓகே, அம்மா எங்கே இருக்கிறாங்க? அம்மா குவைத்தில் இருக்காங்க, அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்களே. சரி, அப்படின்னா ஓகேடா. தம்பிக்கு வந்து அப்போ அம்மா அப்பா தான் அனுப்பியிருக்கலாமே. அம்மா சொன்னவங்கள தம்பி கிஃப்ட்லாம் அனுப்ப போகிறான்னு சொல்லி இல்லை தானே? சரி, ஓகே. அதே போல் தம்பிக்கு இன்னும் அழகான கிஃப்ட் இருக்கு. மிக்க வந்த கிஃப்ட் கொடுப்பேன்.
ஓகே மச்சான், என்ன இருக்கு மச்சான் அதுல? யார் இருக்கிறாங்க? நீங்க தானே? அப்படியே காட்டுங்க எங்களுக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டே அன்பு மகன் சொல்லி தம்பிக்கு வந்து அழகான ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க. அதே போல நிறைய கிஃப்ட்லாம் தம்பிக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? அந்த அங்களை காட்டுட்டான், அம்மம்மா காட்டுட்டான். எப்பட்றா? சரி ஓகே. அம்மா கனகாலமா வெளிநாடு போய் எவ்வளோ காலம் இருக்கும் தெரியாதா? ஓகே, அப்பா வெளிநாடு போய் எவ்வளோ காலம் அதுவும் தெரியாதா? ஓகே, அம்மா என்ன பிடிக்குமா? அப்பா போய் 2 வருஷமா? ஓகே, அம்மா போய் 1 வருஷம். ஓகே, ஃப்ரேமை வந்து அப்பா மாட்ட கொடுப்பா வேணே. ஓகே ரைட், அப்பா போய் 2 வருஷம், அம்மா போய் 1 வருஷம் வேணே. அம்மா அப்பான்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோக்கு பிடிக்கும்? இவ்வளோக்கு பிடிக்குமா? இவ்வளோக்கு பிடிக்குமா? இவ்வளோக்கு பிடிக்குமா? இவ்வளோக்கு பிடிக்குமா? பெருசா பிடிக்குமா? ஓகே ரைட். அப்பாவை கூட பிடிக்குமா தம்பிக்கு? அம்மாவை கூட பிடிக்குமா? அம்மாவை தான் பிடிக்குமா? அப்பாவை பிடிக்காதா? அப்போ அப்பா பிடிக்காதா? ஏண்டா, அப்பாவையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும். எனக்கு அம்மான்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் வேணே. சரி ஓகே, செல்லக்குட்டியோட பிறந்த நாளுக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் தான் வெளிநாட்டில் இருந்து தம்பிக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து கொடுக்கட்டாம்னு சொல்லி எங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஓகேவா தம்பி? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ சிரிக்க காணல, பல்ல காணலைங்கடா. சரி ஓகே. வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அப்பாவுக்கு ஒரு லவ் சொல்லுவோமா நாம? ஓகேவா? ஓகே, அப்போ மாமா சொல்லித்தார போல இந்த ஃபோனை பார்த்து அப்படியே சொல்லுங்க. சரியா? ஓகே, ஐ லவ் யூ அப்பா அம்மா. ஓகே, அப்போ மிஸ்ஸி சொல்லுவோமா நாம? ஓகே, அதே போல் சொல்லுங்க. ஐ மிஸ் யூ அப்பா அம்மா. ஒரு பிள்ளைங்க சொன்ன கொடுக்கல. என்னடா அவர் அவார்டு கூட அம்மாவுக்கு அப்பாவுக்கு தானேடா. சரி ஓகே, அச்சாப்பில்ல அப்படியே கேக் கட் பண்ணுவோமே நாம. சரி.